அதே மாதிரி வந்து சாதிபுன் மாலிக் மாலிக்னா சாதிபுன் அபி வக்காஸ் வாங்கல அவர் தாப்பனார் மாலிக். இப்போ சாதிபுன் அபி வக்காஸ் அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது ரசூல்லா வந்து நோய் விசாரிக்க வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவுசைத்த நீ ஏதாவது உன்னுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக வசியத் பண்ணியிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், நான் ஆமாம் வசியத் பண்ணிட்டேன். அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, பிகம் எவ்வளோ வசியத்து பண்ணினேன், அதான் தான தர்மம் செய்கிறதுக்காக வேண்டி எவ்வளோ வசியத்து பண்ணியிருக்கிற. வசியத்துனா உயில் மாதிரி அது செய்கிறது. குல் தவறு சொல்கிறார், மாலி குள்ளி பி சபில்லா எல்லா காசையும் அல்லாவுடைய பாதையில் வசியத்து பண்ணிட்டேங்கிறாரு. என்கிட்ட இருக்கிற அம்புட்டு சொத்தையுமே என்ன செஞ்சிட்டேன், அல்லாவுடைய பாதையில் அவங்க பிள்ளைய கஷ்டப்பட்டு போகிறாங்க, நம்ம ஏன் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையுமே நான் வந்து செஞ்சுட்டேங்கிறாரு. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, ஃபமா தரத்தில் வளதிக்க உன் பிள்ளைகளுக்கு நீ எதை விட்டு வைத்திருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, ஹும் அக்னியாவோ பி ஹைரின் இல்லை அவங்க நல்ல வசதியாக நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. நான் கொடுக்க வேண்டிய அளவு நல்லா இருக்காங்கிறாரு. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, நல்லா இருந்தாலும் நீ கொடுக்கணும், நல்லா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நீனும் கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டு அவுசிபில் உஷரி 10ல் 1 வசியத்து பண்ணு, 10ல் 9 குடும்பத்தை விட்டுட்டு போ அப்படிங்கிறாங்க. ஒமா ஜில்து நாக்கிசு நான் அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தேன். 10ல் 8 செய்யலாமா, 10ல் 7 செய்யலாமா, 10ல் 4 செய்யலாமா, 10ல் 3 செய்யலாமான்னு இப்படி என்னங்க குறைச்சிக்கிட்டே வந்தேன். ஹத்தா கால கடைசியாக சொன்னாங்க, அவுசி பி சுலுசி 3ல் 1 பங்கு அல்லாவுடைய பாதையில் கொடு. ஒரு சுலுசு கசீரும், ஆனால் அதுவே அதிகம்தான், அப்போ அதுவே ஜாஸ்திப்பா, அதை தாண்டி செஞ்சிடாதேங்கிறாங்க. அப்போ பிள்ளைகள் வசதியாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு போகிறது என்ன செய்யும், கஷ்டத்தை சிரமத்தை குறைக்கும். பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி செய்யின்று எல்லாத்தையும் அல்லாவுடைய பாதையில் கொடுக்குறேங்கிறார். ரசூல் என்ன செய்கிறாங்க, பிள்ளைக்கு கொடு, வசியை தம்புட்டையும் பண்ணிடாத.